அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில பல நேரங்கள்ல பலர் நம்ம கேலி செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம அவங்க பேசுற பேச்சு நம்மோட பொறுமையோட எல்லைக்கே கொண்டு போயிடும். இப்படி நாம அவமானப்படுத்தப்படுறப்போ, அசிங்கப்படுத்தப்படுறப்போ மனம் வருந்தி சோர்ந்து போய் உட்கார்றத இன்னையோட நிறுத்துவோம். இனிமேல் யாராவது உங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அவங்கள கையாளுங்க. இப்போ அந்த வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். வழி 1, அமைதியான பார்வையை கடைபிடியுங்கள். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கறத இப்படி பதிவு செஞ்சிருக்காரு. அவர் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல அவங்க டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்னன்னா, ஒரு மரத்துல 10 குருவிங்க இருக்கு. ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டப்போ ஒரு குருவி அடிபட்டு கீழே விழுந்துடுச்சு. இப்போ மிச்சம் எத்தனை குருவிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கிளாஸ்ல இருந்த எல்லாரும் ஒரு குருவியும் இருக்காது அப்படின்னு பதில் சொன்னாங்க. வலம்புரி ஜான் அவர்கள் கிட்ட கேட்டப்போ அவர் இன்னும் 9 குருவிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர், அட முட்டாளே, துப்பாக்கி சத்தத்துல எல்லா குருவியும் பறந்து போயிட்டு இருக்கும், அங்க ஒரு குருவியும் இருக்காது, இது கூட தெரியல, நீ எல்லாம் படிக்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதுக்கு வலம்புரி ஜான் அவர்கள், டீச்சர், நீங்க எத்தனை குருவி இருக்கும்னு தான் கேட்டீங்க, மரத்துல எத்தனை குருவி இருக்குன்னு கேட்கலையே அப்படின்னு பதில் சொன்னாரு. இப்ப டீச்சருக்கு கோபம் வந்துடுச்சு. முட்டாள்தனமா பதில் சொன்னது மட்டும் இல்லாம என்னை எதிர்த்து திமிரா பேசுறியா, கிளாஸை விட்டு வெளியில போடா, இந்த ஸ்கூலுக்கு இனிமேல் நீ வரவே கூடாது அப்படின்னு திட்டி அனுப்பிட்டாங்க. இப்படி அவமானப்படுத்தப்பட்ட வலம்புரி ஜான் அவர்கள் அங்க எதுவுமே பேசல. டீச்சரை ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா அங்கிருந்து வெளியில போயிட்டாரு. காலங்கள் ஓடிச்சு. வலம்புரி ஜான் அவர்கள் படிச்சு ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையா ஊருக்கு வந்தப்ப அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அப்ப வலம்புரி ஜான் அவர்கள் அவரை சின்ன வயசுல நீ எல்லாம் படிக்க லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தின அந்த டீச்சர் அழைச்சி அவங்களுக்கு ஒரு பட்டுப்புடவைய பரிசா கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு. இந்த அனுபவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாராவது அவமானப்படுத்துற அந்த தருணத்துல நாம பேச வேண்டிய வலிமையான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா மௌனம் தான். சரியான செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதியா நம்ம அவமானப்படுத்துறவங்கள பாக்குறது தான். சரி, இது எப்படி நம்ம அவமானப்படுத்துறவங்களுக்கு ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நாம சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனா அதுல தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க அவங்க சொல்றத கேட்டு அசிங்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதை வச்சு உங்களை அவங்க மேலும் வம்புக்கு இழுத்து உங்களை இன்னும் கடுமையா அவமானப்படுத்துறது தான். அந்த சூழ்நிலையில நீங்க எந்த உணர்ச்சியையும் காட்டாம ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்கள அமைதியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு பின்னடைவை அடையும். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு புரியாம முழிப்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க அவங்கள அமைதியா பார்க்கறது மூலமா நீங்க சொல்ற பதில் என்னன்னா, இங்க பாரு, நீ தான் பெரிய ஆளு, உனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற திமிருல நீ என்ன மட்டம் தட்டுற இந்த கேவலமான விளையாட்டுக்கு நான் தயாரா இல்லை அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீ என்னை கோவப்படுத்தி பார்க்க என்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் பலியாக கீ கொடுத்து ஆடுற ஒரு பொம்மை நான் இல்லை, என் மதிப்பு எனக்கு தெரியும், அதை உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அப்படி நீங்க அமைதியா பார்க்கறது மூலமா நீங்க அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லல, அதை செஞ்சு காமிக்கிறீங்க. இது உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தான் தோத்து போயிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க யாரோட சொல்லும் செயலும் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தாது அப்படின்னு உங்களோட மன திடத்தை காமிக்கிறீங்க. உங்களோட டிக்னிட்டிய மெயின்டைன் பண்றீங்க. இப்போ ஒரு சிலருக்கு தோணலாம், அப்படி நான் அமைதியா இருந்தா என்ன கோழைன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அமைதியா பார்க்கிற பார்வை நீங்க உங்க சுயமரியாதைய இழக்க தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. அதனால உங்களை யாராவது அவமானப்படுத்தும் போது அமைதியா ஒரு பார்வைய பதிலா கொடுங்க. அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் அவங்க எரிச்சலாகி தான் தோத்துட்டோம் அப்படின்னு பின்வாங்குவாங்க.
ஆனா நீங்க எந்த மன உளைச்சலுக்கும் உள்ளாகாம மன உறுதியோட நின்னு உங்க சுயமரியாதையை காப்பாத்துவீங்க. அடுத்து வழி 2, தன்னிலை விளக்கம் அளிப்பதை நிறுத்துங்கள். பல நேரங்கள்ல உங்களை அவமானப்படுத்துறவங்க எடுக்கிற ஒரு உத்தி என்ன தெரியுமா? நீங்க எடுத்த முடிவுகளை கேலி செய்யறது, கிண்டல் பண்றதுதான். உதாரணமா, நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கேள்வி கேட்கிற மாதிரி, ஓ இந்த தொழிலையா பண்றீங்க, போச்சு போங்க, உங்களுக்கு நஷ்டம்தான் வரும், புத்தி உள்ளவன் இந்த தொழிலை செய்ய மாட்டான் அப்படின்னு உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அதே மாதிரி நீங்க செய்யற வேலை ஒன்னுத்துக்கும் உதவாது, வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, எப்படித்தான் இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க கிட்ட, இந்த படிப்பா படிக்கிற, உனக்கெல்லாம் இது வரவே வராது, ஒழுங்கா போய் நீ வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. இப்படி அவங்க உங்களை அவமானப்படுத்துறது ஏதோ உங்க மேல இருக்கிற அக்கறையில இல்ல, அதுக்கு பதிலா அவங்க தான் எடுத்த முடிவு தான் சரி, உங்க முடிவு தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் அதை அவங்க அப்படி செய்யறாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு அவங்க எடுத்த முடிவை விட ரொம்ப சரியா இருக்கும், அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அதனால உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு இப்படி மோசமா பேசுவாங்க. இன்னொரு காரணமும் இருக்கு. ஒருவேளை நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு உங்க சக்திக்கு மீறி முடிவுகளை எடுத்து எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சிடணும் அப்படின்னு உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இத அவங்களால பொறுத்துக்கவே முடியாது, பொறாமையா இருக்கும். அதனால உங்களை எப்படியாவது அவமானப்படுத்தி அந்த முடிவை மாத்த முயற்சி செய்வாங்க. இப்படி உங்களை அவமானப்படுத்தி நிலைகுலைய வைக்க முயற்சி பண்றப்போ நீங்க அதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலும் உங்களை காயப்படுத்துற மாதிரி பல பேச்சுக்களை பேசுவாங்க, உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அழகா செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விளக்கம் கொடுக்காம இருக்கிறது தான். இப்படி செய்யும்போது நீங்க நிலைநிறுத்துற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்த முடிவு உங்க நலன் சார்ந்து நீங்க தெளிந்து எடுத்தது அப்படிங்கிற உண்மையத்தான். அதே மாதிரி இந்த உலகத்துல ஜெயிச்சு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஒருபோதும் அவங்க எடுத்த முடிவை மத்தவங்க ஆராய்ஞ்சு அது சரியா தப்பான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எடுத்த முடிவுல ஸ்டபர்னா இருப்பாங்க. அப்படி நீங்க மத்தவங்களோட ஒப்பீனியனுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம மௌனமா இருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க சொன்ன கருத்துக்களை புறக்கணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்கன்னா உங்க வார்த்தைகளை அளந்து பேசுங்க, எண்ணி பேசுங்க. அதிகபட்சமா நான் எடுத்த முடிவு என் நலன் சார்ந்தது, அந்த முடிவு தான் எனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதோட உங்க விளக்கத்தை நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பின்வாங்கிடுவாங்க. அடுத்து வழி 3, விலகி நில்லுங்கள். பெரும்பாலான நேரங்கள்ல உங்களை அவமானப்படுத்துறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடும், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்டவங்களை என்ன பண்றது, எப்படி கையாளுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கிறது தான். இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா தெரியலாம், அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி தெரியலாம். ஆனா இது நீங்க உங்களோட நலன் சார்ந்து எடுக்கிற ஒரு நடவடிக்கை. இப்படி விலகி நிக்கிறதுனால ஒண்ணு அவமானங்களுக்கு ஆளாகாம இருப்பீங்க, அதோட முக்கியமா அவங்களோட சுயரூபத்தை தூரத்துல இருந்து பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, உங்களை கேலி கிண்டல் பண்றவங்களோட இருக்கும்போது நீங்க அவங்க பேசுற பேச்சை எல்லாம் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி நீங்க பதில் சொன்னாலும் அதை கேட்டுட்டு அவங்க அப்படியே உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களை மேலும் சீண்டி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க, உங்க தன்னம்பிக்கைய அடியோட தகர்த்துடுவாங்க. அதனால எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு விலை கொடுத்து அந்த நபர்களோட உங்களுக்கு பழக்கம் தேவையா? வேண்டவே வேண்டாம். அதே நேரத்துல உங்களுக்கு சில பேர் அதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவங்க சொல்றத கேளு அப்படின்னு அறிவுரை சொல்லலாம். ஆனா நீங்க தான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். ஒருபோதும் உங்க சுயமரியாதையை இழந்து எந்த அட்வைஸையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விலகி இருங்கள். அடுத்து வழி 4, தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இது ஏதோ ஒரு பொதுப்படியான வழி மாதிரி தோணலாம், ஆனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை அவமானப்படுத்துறவங்க
மரியாதை கொடுக்காதவங்க அதை செய்யறதுக்கான காரணமே உங்களை தாழ்த்தி பார்க்கணும், உங்க திறமை மேல உங்களையே சந்தேகப்பட வைக்கணும் அப்படிங்கறதான். அதனால அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க மிகுந்த தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து அவங்கள பார்க்கும்போது நீங்க சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இங்க பாரு, நீ இப்போ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கறதா. அவங்களுக்கு நீங்க இப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத பார்த்தா வெறுப்பா இருக்கும், இரிட்டேட் ஆவாங்க, திரும்ப அந்த விளையாட்டை உங்ககிட்ட விளையாட மாட்டாங்க. அதனால அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா டேக் அ டீப் பிரெத் அண்ட் உங்க தோலை உயர்த்தி நெஞ்ச நிமிர்த்தி பாருங்க. என்னோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ பண்ற இந்த சூழ்ச்சியெல்லாம் என்ன மாத்தாது, நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறத நிமிர்ந்த பார்வையாலேயே சொல்லுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வழிமுறைகள் உங்களை அவமானப்படுத்துறவங்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி ஒரு தெளிவை கொடுத்திருந்தா, புரிதலை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.